விவாத மேடையில் தனது ஆணித்தரமான கருத்துக்கள் மூலம் நம் மனதில் உள்ளே நுழைந்த சிங்களத்து சின்னக்கோயில் மைக்ரோ வெளியார் திருமதி அமிர்தா ராஜகோபால் அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். இன்ப வணக்கங்கள். இனிமைகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய காலகட்டங்களில் முகநூலின் மகிமை எத்தனை பேருக்கு தெரிந்திருக்கிறது? எத்தனை பேரால் எதனையும் சாதித்து கொள்ள முடிந்திருக்கிறது என கேட்டால் பெரும்பாலும் நல்ல பதில்கள் கிடைக்குமா தெரியவில்லை. ஆனால் என்னால் சாதிக்க முடிந்தது. எங்கேயுமே தேடல் இன்றி துரும்பும் வசப்படாத போது இம்முகநூலிலும் தேடி கிடைத்த என் இனிமையான நட்புகள் என்னை வசம் கொண்டதுதான் உண்மை. ஆம், நான் எதையோ தேடிச் செல்ல நான் தான் இவர்கள் தேடல் போல நட்பால் என்னை கட்டி இழுத்து கொண்டாடி மகிழ்ந்து முகநூலில் புதிய புரட்சியாக வீறு நடை போடும் வாங்க பேசலாம் விவாத குழுவினர் அனைத்து தோழமைகளுக்கும், அட்மின் சுமதி நரசிம்மன், அமுதா விஜயகுமார், எல்ஜி குமரா ஆகியோருக்கும், பதிவு தேர்வாளர்கள் பிரேமசுந்தரி முகிலன், உமா மானசா ஆகியோருக்கும், மாண்புமிகு நடுவர்கள் கவிஞர் ஆரா, சேக்கிழார் அப்பாசாமி, சுதாகரன் ஆகியோருக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும். இதில் எனக்கு மிக மரியாதைகளும் மதிப்புகளும் அன்புகளும் கொண்டு சந்தர்ப்பம் அமையும் போதெல்லாம் வாழ்த்துகளும் உற்சாகங்களும் உரைத்து கொண்டே தொடரும் இனிய தோழர் மாண்புமிகு நடுவர் எஸ்கே கங்கா அவர்களுக்கு வணக்கங்களும் நன்றிகளும். நான் கண்டு அதிசயித்த நண்பர்களில் மனதில் மிக முக்கிய இடத்தில் நின்று என் சிந்தனைகளை மேலும் தூண்டி நிதானிக்க வைத்த ஒரு நபர் என்றால், தன் திறமையை முன்னிலையில் நிறுத்தியே தானும் ரசித்து பிறரும் புகழ வேண்டும் என எதிர்பார்க்கும் உலகில் கர்நாடகத்தை தாய்மொழியாக கொண்டிருந்தும் தமிழில் காதல் கொண்டு மக்களின் திறமைகளை ஒன்று சேர்த்து அவற்றை உலகறியச் செய்யும் உன்னத மனோபாவம் ஒருவருக்கு இருக்குமானால் அது நமது வாங்க பேசலாம் குழுவினரின் தலைவர் ரவி தங்கதுரை அவர்கள்தான் என என் மனமாறச் சொல்வேன். இந்நேரம் மட்டுமில்லை, எப்போதும். தனி மரம் தோப்பாகாது என்பது என்னவோ உண்மைதான். ஆனால் இவ்வுலகில் நாம் அதிகம் காண்பது என்னவோ மரத்தில் படரும் புல்லுருவிகளையே தான் என்பதை யாரும் அறிவார்கள். அதையும் மீறி ஒரு தோப்பு உருவானாலும் இன்றைய காலத்தில் ஒரு மரத்தை நடுவோர் கூட பெரும் சாதனையாளர் வரிசையில் நிற்பது போல பிரமைதான். அப்படி போராடி ஒரு தோப்பு உருவானாலும் அதை வெட்டி சரித்து கட்டிடங்களையே உருவாக்கி நிலத்தின் தன்மை மண்ணை காண்பதே அரிதாக்கப்பட்டு கொண்டிருக்கும் இக்காலத்தில் கூட்டு குடும்பம் என்றால் என்ன என்பதையே இக்கால சந்ததியினர் அகராதிகளில் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய இக்காலத்தில் தன்னை மிஞ்சியதோர் ஞானமில்லை எனும் பிடிவாத சமூக அமைப்புகள் கொண்டு தலைக்கணம் கொண்டு திரியும் கூட்டங்களின் கொட்டம் கொடிகட்டும் இக்காலத்தில் பாசம், பந்தம், அனுசரிப்பு, பொறுமை, நிதானம், பொதுநலம் என்றாலே வேற்றுலக நடப்புகள் போல கிண்டலாக பார்க்கும் இக்காலத்தில் ஒரு பெரும் பூஞ்சோலையே தனி மனிதனாக நின்று உருவாக்கி பல நட்புகளையும் வசீகரித்து 10,000 உறுப்பினர் கொண்ட ஒரு கூட்டு குடும்பத்தை வழிநடத்தி வல்லவனுக்கு வல்லவன் என அனைவரையும் வல்லவனாக்கும் அமைப்பை உருவாக்கி
யாவரின் தலைகணங்களுக்கும் வேட்டு வைப்பதாக பல திறமைகளையும் ஒன்று சேர்த்து மிக மெலிதான மனித உணர்வுகளுக்கும் மதிப்பளித்து பகிர்ந்து கொள்ளச் செய்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் மனிதத்தை வளர்க்கும் ஒரு மாபெரும் மனிதம் கொண்ட மனிதன் என்றால் வாங்க பேசலாம் என நட்போடு அழைக்கும் நட்பின் சிகரம் நம் தலைவர் மாண்புமிகு ரவி தங்கதுரை அவர்களே தான் என்றால் அது வெறும் புகழ்ச்சியும் இல்லை, மிகையும் இல்லை. நமது இந்த ஐம்பெரும் விழாவுக்காக விழா சிறப்படைய பின்புலமாக பெரும் சக்திகள் ஒன்று குவிந்து மிக ஆனந்தமாக சேவையாற்றிய அனைத்து நண்பர்களுக்கும் எனது இதயம் கனிந்த வாழ்த்துக்களை சொல்கிறேன். மேலும் நமது வாங்க பேசலாம் குழுவானது உலகத்தையே ஒன்று திரட்டி நம் அன்பு சாகரத்தில் கழுவப்பட்டு மீண்டும் ஒரு புதிய உலகை நம் குழுவுக்குள் கட்டி வைக்க போகிறது எனவும் வாழ்த்துகிறேன். அன்று வாங்க பேசலாம் என அழைத்து வாங்க வாழலாம் என சொர்க்கத்தின் தேவர்களையும் அழைத்து வருவோம். நிச்சயமாக வாங்க பேசலாம். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.